எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கணக்கு கொடுத்துருக்கிறது நார்மலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் கேட்டிருக்கிறது எதில் கேட்டிருக்காங்க? கியூப் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலாவையும் நம்ம கியூப் வடிவத்தில் எழுதிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம கியூபாக எழுதுறதுக்கு ரெண்டு சைடுமே நம்ம கனப்படுத்தணும். இருபுறமும் கணம் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கா? ரெண்டு பக்கமே நம்ம கியூப்னு எழுதிடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுக்கும் கியூபு இஸ் ஈக்குவல் டு 5 கியூப். இப்போ இதை பார்த்தால நமக்கு ஒரு முற்றொருமை ஃபார்முலா ஞாபகம் வரும். என்ன வடிவத்தில் இருக்குது இது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் வடிவத்தில் இருக்கா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் வடிவத்தில் இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி விரித்து எழுதலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இப்போ கியூப்னு இருக்கா? அப்போ 3 போட்டுட்டு ஏவையும் பியையும் பெருக்கணும், அடுத்து கூட்டணும், அவ்வளோதான். ஏபி ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு பெருக்கியிருக்கோம், அடுத்து கூட்டியிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இப்போ இந்த மாதிரி முற்றொருமை ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி சம் கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் இருக்கா? பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு? 1 பை எக்ஸ். ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு ஃபார்முலாவில் உள்ளது. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல அப்போ 1 பை எக்ஸ் இருக்குது. இந்த சமன்பாடை எப்படி நம்ம இப்படி விரிச்சு எழுதுறோம்? அதே மாதிரி இந்த வடிவத்தில் தானே இதுவும் இருக்குது. அப்போ இதையும் நம்ம இந்த வடிவத்தில் விரிச்சு எழுதலாமா? அப்போ ஏ கியூப்னு வரும். ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறணும். பி கியூப் இருக்கா? பி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 1 பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸுக்கு கியூப். இது வந்து 1 பை எக்ஸுக்கு மொத்தமாக தான் கியூப் வரும். 1 பை எக்ஸுக்கு கியூப்னா நமக்கு 1 எத்தனை தடவை எழுதி பெருக்கினாலும் நமக்கு 1 தான் வரும். அதனால் 1 அப்படியே போட்டு எக்ஸுக்கு மட்டும் கியூப் போட்டுருவோம். அடுத்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் 3ab. இது மூணுக்குமே இடையில பெருக்கல் குறி இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 பெருக்கல் ஏ, பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸு, பெருக்கல் பிக்கு பதிலாக 1 பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு கூட்டணும். ஏவையும் பியையும் கூட்டி எழுதணும். அப்போ ஏ என்னது? எக்ஸு, எக்ஸு கூட்டல் 1 பை எக்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு பதிலாக தான் இவ்வளோதே நம்ம விரிச்சு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 5 கியூபாக நம்ம மறந்துடக்கூடாது போட. இஸ் ஈக்குவல் டு 5 கியூப். 5 கியூபை நீங்கள் விரிச்சு எழுதுனால என்ன பண்ணலாம்? 5 3 தடவை எழுதி பெருக்கணும்னு அர்த்தம். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 அப்போ என்ன வரும் நமக்கு? 5 25 25 125 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அதை எழுதிக்கிடுவோம். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபை நம்ம எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிடுவோம். ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிருமா? அடிச்சு கொடுத்துட்டா மீதம் என்ன வரும் நமக்கு? 3 மட்டும்தான் இருக்கும். பெருக்கல் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் நம்ம எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? எங்கே பார்த்துருக்கோம்? இந்த கணக்கில் பார்த்துருக்கோமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ என்னது சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 5ங்கிற வேல்யூ எழுதிடலாமா? அவ்வளோதான். இது கேன்சல் ஆயிரும். இந்த 3 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இதுக்கு பதிலாக 5 போட்டுக்குருவோம். இஸ் ஈக்குவல் டு 5 25 25 125ன்னு எழுதிடலாமா? அதை சால்வ் பண்ணி. ஓகே. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 15 இஸ் ஈக்குவல் டு 125. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். மீத உள்ள நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போனால் 125 அப்படியே இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் உள்ள ப்ளஸ் 15 மட்டும் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 15 மாறிடும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபோட வேல்யூ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 110 வரும். அவ்வளோதான்.